இயக்குனர் மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகியிருக்கும் படம் தான் தக் லைஃப். இந்த படம் இவர்கள் கூட்டணியில் உருவான நாயகன் படத்தின் தொடர்ச்சியாக உருவாகியிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கும் இப்படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. ஏற்கனவே படத்திலிருந்து வெளியான ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் சிறந்த வரவேற்பு பெற்றுள்ளது. இதற்கிடையே தான் தக் லைஃப் திரைப்படத்தின் முன்பதிவு வசூல் உலகெங்கிலும் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் நல்ல புக்கிங் வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரிலீஸுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கும் நிலையில் இதுவரை உலக அளவில் ஃப்ரீ புக்கிங்கில் இப்படம் செய்திருக்கும் வசூல் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி தக் லைஃப் திரைப்படம் இதுவரை 10 கோடிக்கு மேலாக முன்பதிவில் மட்டுமே வசூலித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் முன்பதிவு வசூல் அதிகமாகிக் கொண்டு செல்கிறது. இதனால் முதல் நாள் வசூலில் புதிய வசூல் சாதனை படைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் கடைசியாக வெளியான இந்தியன் 2 திரைப்படம் வசூல் ரீதியாக வரவேற்பு பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கெல்லாம் சேர்த்தாற் போலவே இந்த தக் லைஃப் திரைப்படம் 500 கோடிக்கு மேலாக வசூலித்து சாதனை படைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.